ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பச்சர் கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது கேம் பிளே தான் விளையாட போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஒரு டாமினஸ் கடை ஓப்பன் பண்ண போகிறேன். பீஸா கடை, குட் பீஸா கிரேட் பீஸா அப்படின்ற ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த கேம் தான் விளையாட போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். சாப்டர் 1 நியூ கேம். பிளேட் ஆல்ரெடி இல்லை. நம்ம சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம், மியூசிக்கு கம்மி பண்ணிக்கலாம், காப்பிரைட் பிரச்சனை வரும். அதனால் கம்மி பண்ணிக்கிட்டு ஓகே, நம்ம கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹவுஸ் ஃப்ளிப்பர் கேம் பிளே நான் போட்டுட்ருந்தேன். அது ஏற்கனவே ஃப்ளிப் காயின்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் நாள் ஆகும் போடுறதுக்கு, கேம் பிளே போடுறதுக்கு. மற்றபடி சூப்பர் மார்க்கெட் கேம் பிளே நான் போடுறேன். ஒரு 2-3 நாளில் அந்த கேம் பிளே போடுறேன். சரிங்களா? ஓகே, பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு ரைவல் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். புது கடை, அவன் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதர் பீஸா ஷாப் ஆர் யூ ட்ரைங் டு ஜங்க்? ஏன்னா எனக்கு எதிராகவே நீ பீஸா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கியா, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டெக்கரேட்டிவ் கப் கேக்? எல்லா பிஸ்னஸை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஃபேண்டாஸ்டிக். அப்போ கூட உன்னால் என்னை பீட் பண்ண முடியாதா? ஹான்னு சிரிக்கிறான். போடா, பார்த்துக்கலாம், உன்னை பெரிய கடையை நான் இது பண்ணி காட்டுறேன்டா. ஓகே, நம்ம ஃபஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஹாய், நைஸ் டு சி யூ, நைஸ் பீஸா. புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு சீஸ் பீஸா ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 6 ஸ்லைஸு கட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்கள், கட் பண்ணிடலாம். ரெடியாக சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஓகே, நம்ம மாவை எடுத்துக்கிட்டு நம்ம இதில் போட்டோம். கொஞ்சம் டொமேட்டோ இந்த சாஸ் எடுத்துக்கலாம். சாஸ் எடுத்து அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் எடுத்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே அதை எடுத்து நம்ம ஓவனில் வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஓவன் இருக்குது பாருங்கள். ஓவனில் வச்சு நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக ஓவன் பூஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் ஓவனை. ஓகே, நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்களா பாருங்கள், அது நம்ம ஏதாச்சும் டவுட்னா அதை நம்ம பார்த்துட்டோம்னா அது கரெக்டாக தெரியும். நம்ம 6 ஸ்லைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 பீஸ் பண்ணுறோம். இப்போ கட்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கட்டிங் பண்ணிடலாம். 1 2 அப்புறம் 3. ஓகே, பீஸா ரெடி. மேடமோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கஸ்டமர், நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமரே ஹாப்பியாக போகணும் வெளியே. இந்தாங்க மேடம், ஐம் கோனா ஸ்மூத் திஸ் பீஸா குட். ஓகே மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஹாய் சார், 2வது கஸ்டமர் வந்துட்டாங்க. ஹவ் எவ்ரி திங் கோயிங் லெட்ஸ் கீப் த்ரூ வித் நோ ஓவன் டாப்பிங்ஸ் எதுவுமே வேணாமாம்மா இவருக்கு. அதுவும் இல்லாமல் கட்டும் பண்ண வேணாமாம்மா, அப்படியே வேக வச்சு கொடுத்துடணுமாம்மா பீஸா. என்ன டேஸ்டியா உங்களுது? சரி, கஸ்டமர் கேட்குறது நம்ம போட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட்டாக நம்ம எடுத்து மாவு போடுறோம், ஓவனில் போடுறோம். ஓவனில் ரெடி ஆகிட்டு வருது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து பேக் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்களுக்கு கட் பண்ண வேணாமாம்மா. ஸோ நம்ம அப்படியே எடுத்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், உங்கள் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்தாங்க பீஸா கட் பண்ணல. Then breathing turtle, it was everything mushroom filled castle to find it. Okay, அடுத்த கஸ்டமர். வாங்க சார். ஹலோ, சீஸ் பீஸா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கட் இட். ஓகே, சீஸ் பீஸாவில் கட் பண்ண மறந்துடாது அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு போட்டாச்சு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சு. அடுத்தது சீஸ் எடுத்து அப்படியே தூவியாச்சு, மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவியாச்சு. அடுத்தது அதை எடுத்து அப்படியே ஓவனில் வச்சுட்டு அது பேக் பண்ண விட்டோம்னா அப்படியே அது ரெடி ஆகி வந்துடும். அது நம்ம கட்டிங் ரெடி ஆகிடும். ஓகே சார், கட் பண்ண மறந்துடாதேன்னாரு. ஓகே சார், கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட்டு, செகண்டு கட்டு, அடுத்தது 3வது ஒரு கட்டு. மொத்தம் 6 ஸ்லைஸ் இருக்குது. ஓகே சார், பீஸா ரெடி. அடுத்தது. ஓகே சார், தேங்க்யூ. பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்தாங்க. கூல். நோ டவுட் பெஸ்ட் பீஸா. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி 4 கஸ்டமர் வந்தாலே போதும். ஓகே, சாரி ஐ எம் லேட், பட் ஹியர் யுவர் பார்சல் கொண்டு வந்திருக்காப்புல. என்னன்னு பார்ப்போம்.
ஓ க்ரீட்டிங்ஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டியர் ஓனிஸ்ட் க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் த ஓல்ட் பீஸா அசோசியேஷன். பீஸா அசோசியேஷன்லேருந்து நம்மளுக்கு க்ரீட்டிங்ஸ் வந்திருக்கு. புது கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய ரிவார்டு வாங்கணும், பீஸா சேலஞ்ச் எல்லாம் நல்லா இது பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஓகே, நம்மளுக்கு என்ன இது வந்திருக்கு டேப்லெட்டில்? ஸ்டோரி மோடு வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. ரைவல் இந்த அக்ராஸ் த ஸ்ட்ரீட், அந்த சாப்டர் ஒன்று தான் நம்ம விளையாடிட்டுருக்கோம். ஓகே, அச்சீவ்மெண்ட்டு நம்மளுக்கு என்ன வந்திருக்குது? ஐ நோ யூ. ஓகே, ஒரு டைமண்ட் நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். ஹேவ் அ கிரேட் டே. மேபி ஐ வில் ஸ்டாப் இன் ஃபார் பீஸா டியூரிங் மை பிரேக். ஓகே, கண்டிப்பாக வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம கடையில் பீஸா. ஓகே, இன்றைக்கி ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். டே 2க்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டே 1ஓட ரெவென்யூ வந்து $19, டிப்ஸு 6.39, ரீஃபண்டு ஒன்றும் இல்லை, சப்ளை யூஸ் 9.47, டோட்டல் ப்ராஃபிட் $15.92 கிடச்சிருக்கு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேவே செம ப்ராஃபிட்டு. ஓகே, நம்மளுக்கு பெப்பரோனி அப்படின்னு பீஸா மேலே போடுவோம் பார்த்தீங்களா, டாப்பிங்ஸ், அது கிடச்சிருக்கு, ரிவார்டாக கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாமா, இல்லை வேறு இதெல்லாம் வந்து நம்ம காசு ஏர்ன் பண்ணணும். ஓகே, பீஸா நியூஸ் நெட்வொர்க், பீஸா நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் ரீட் பண்ணுறாங்க பாருங்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பீஸா ஷாப் இங்கே டவுனில் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு, அங்கே போய் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சூப்பர் பீஸாவாக இருக்கும். ஓகே, வி ஆர் ஜஸ்ட் ரிப்போர்ட் நியூ பீஸா, வெல்கம் டு த வேர்ல்ட் பீஸா, வி லுக் ஃபார்வர்ட் டு கிராபிங் அ ஸ்லைஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. குட் பீஸா, கிரேட் பீஸா. நம்ம கடை பற்றி தான் நம்ம நியூஸ் போயிட்டுருக்குது. ஓகே, அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிட் யூ கெட் சம் பீப்புள்? அந்த பெப்பரோனி இருக்கு இல்லைங்களா, நம்ம அன்லாக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ அவங்களுக்கு வச்சு கொடுக்கணுமாம்மா. இப்போ வந்திருக்க செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அது நம்ம வச்சு கொடுக்கணும். ஓகே, வாங்க நம்ம போய் அச்சீவ்மெண்ட் என்னென்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது இன்னொரு பெர்ஃபெக்ட் டே, இன்னொரு டைமண்ட் கிடச்சிருக்கு. ஒரு டேவை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதனால் ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து இவங்களுக்கு அந்த புதுசாக வந்திருக்க டாப்பிங்கை போட்டு பீட்சா வேணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போய் செஞ்சு கொடுப்போம். ஓகே, நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு, மாவு எடுத்து பரட்டி போட்டாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு சாஸ் ஊற்றணும், சாஸ் அப்படியே தூவி விட்டு, அடுத்தது சீஸு. ஓகே, அடுத்தது நம்ம புதுசாக நம்ம ரிவார்டு கிடச்சிருக்க இந்த டாப்பிங்ஸ், அதை எடுத்து ஒன்றா வைக்கணும், அடுக்கி வைக்கணும். அங்கே பாருங்கள், ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் நமக்கு அடுக்கி வச்சோம்னா ஒன்றா அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சா அப்படியே அழகாக வந்துடும். நம்ம கரெக்டாக அது மொபைலில் கேம் விளாட்றதுனால உங்களுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது, அந்த ஷேப்பில் போய் நிற்க மாட்டேங்குது. ஓகே, அந்த வரைக்கும் போதும். ஓகே, மறுபடியும் பூஸ்ட் பண்ணி விட்ருக்கலாம். $7 கேட்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்போ தான் கஸ்டமர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு பீஸா, கட்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. மொத்தம் அச்சோ தப்பாக கட் பண்ணிட்டேனே, சாரி. ஓகே, ஒரு கட்டு, 2 கட்டு, 3வது ஒரு கட்டு. ஓகே, ஒரு கட்டு தப்பாக பண்ணிட்டேன். சரி, மேடம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இந்த தடவை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் இந்தாங்க மேடம், பீஸா, குட் பீஸா, எஸ் இன்டீட். ஓகே, தேங்க்யூ மேடம், ஒன்றும் சொல்லலை மேடம். ஓகே, அடுத்த கஸ்டமர் யார் நம்ம கடையில்? ஓகே, வாங்க மேம், கேன் ஐ ஹேவ் சீஸ் பீஸா வித் நோ சாஸ், இட் பீஸ் மேக் இட் தி சீஸ். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீஸ் பீஸா கேட்குறாங்க. சீஸ் வந்து உங்களுக்கு எட்ஜில் ஃபுல்லாக பரவி இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. எட்ஜஸில் சீஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் சீஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே மேடம், நீங்கள் கேட்ட மாதிரியே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வாங்க இவங்களுக்கு ரெடி பண்ணலாம். எடுத்தாச்சு, போட்டாச்சு. அவங்களுக்கு இது ஒன்றும் சொல்லலை, டொமேட்டோ சாஸும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் சீஸ் மட்டும் போட்டு கரெக்டாக ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பரவி விட்டு ஓவனில் வச்சிட்டோம்னா ஓகே, ஓவனில் வச்சு எடுத்துடலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு, பீஸா ரெடி ஆகிடுச்சு, கட்டிங் வந்தாச்சு. இப்போ கரெக்டாக கட் பண்ணடா. ஓகே, கரெக்டாக கட் பண்ணிட்டோம், ஒரே ஒரு கட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்சல் பண்ணியாச்சு. இந்தாங்க மேடம், தேங்க்யூ. திஸ் பீஸா கேம் இது ஆலிகன் ஜிக்லிங் ஃபீவர். ஓகே, பீஸா ரொம்ப அருமையாக இருக்குது போல் இருக்குது. பீஸா பார்த்தோன்னா ஃபீவர் வந்துருச்சு. ஹாய், ஐ வுட் லைக் டு ஒன் பீஸா ப்ளீஸ். ஓகே சார்,
ஒரு பீஸா தானே, வயசானவர் ஒருத்தர் வந்திருக்காரு. வெயிட் டோன்ட் என்ன கைண்ட் ஆஃப் பீஸான்னு உனக்கு தெரிய வேணாமா அப்படிங்கிறாரு. ரைட், ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்கெட். லெட்ஸ் டு இது பெப்பரானி சாஸை போட்டு சீஸை போட்டு அதுக்கப்புறம் பெப்பரானி போட சொல்லியிருக்காரு. ஓகே சார், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது சாஸை போடு, சீஸை போடு. ஓகே, சாஸ் போட்டாச்சு, சீஸை போடுங்க, சீஸை போட்டாச்சு. அடுத்தது பெப்பரானி டாப்பிங்ஸ் வைக்கணும். ஓகே, வச்சுக்கலாம், டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பாருங்க, நம்ம பீஸா ஒவ்வொன்றா டெலிவரி பண்ண உங்களுக்கு கஸ்டமருக்கு ஹாப்பியாக ரிசீவ் பண்ணி எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக கொடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து பீஸா ஷாப் வந்து க்ரோ பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு போல இருக்குது. வாங்க. ஓகே, பார்த்தீங்களா எப்படி பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பீஸா. டாப்பிங்கில் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இதை கட் பண்ணி அப்படியே பார்சல் பண்ணி அந்த பெரியவருக்கு கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்ததுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டெலிஷியஸ், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். அந்த பில்லிங் பக்கத்தில் பாருங்கள், காயின்ஸோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. டியூ நோ எனி டேஸ்ட் பெட்டர் தேன் பெப்பரானி பீஸா? யா, வாட், ஐ டோன்ட் நோ, எதர் 6 பீஸ் ஸ்லைசஸ் ப்ளீஸ். ஓகே மேடம், இது நமக்கு என்ன பேசணும்ட்டு அது ஸ்லிப்பில் இருக்கும். ஓகே, அதை நம்ம பார்த்துக்கிட்டோம். பெப்பரானி பீஸா கேட்குறாங்க. ஓகே, வெறும் பெப்பரானி மட்டும் போடணுமா என்னன்னு தெரியலையே. சாஸை போட்டுவோம், சாஸையும் போட்டு கொடுப்போம். அவள் வெறும் பெப்பரோனி மட்டும் போட்டால் எப்படி அது? ஓகே, நம்ம இது மட்டும் போட்டு சீஸை போட்டுக்கலாம், அப்போ பெப்பரோனியை வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக அடுக்கி வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். நம்ம அப்படியே பீட்சாவோட பிஸ்னஸை நம்ம அப்படியே க்ரோ பண்ணிட்டு போகலாம். இனிமேல் இந்த பீட்சா பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி அப்படியே லெவலில் போயிட்டே இருக்கும். நம்ம இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் இந்த கேமை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த கேம் நான் அப்படியே வச்சுருக்கேன். இது நம்ம ஹவுஸ் ஃப்ளிப்பர்ன்ற கேம், அது கொஞ்சம் நாள் ஆகும். அதையும் கண்டினியூ பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். அது ஃப்ளிப் காயின்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணணும். அது பண்ணால் தான் நம்ம அடுத்த ஜாபுக்கு இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அடுத்த ஷாப்கீப்பர் கேம் வந்து அதுவும் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, நம்மளுக்கு ரிவார்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். $10 கிடச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ஓகே, அவ்வளோதானா? டைம் ஆச்சு, 7:15 ஆகிடுச்சு. ஐ நீட் எ பெப்பரோனி வித்தவுட் சீஸ் இல்லாமல் வெறும் பெப்பரோனி மட்டும் போட்டு பீஸா கேட்கலாம் சார். ஓகே சார், அப்படியே போட்டுடலாம், நீங்கள் கேட்குற மாதிரியே போட்டுடலாம் சார். ஓகே, சீஸ் வேணாம், வெறும் பெப்பரோனி. வெறும் சாஸ் ஊற்றி வெறும் பெப்பரோனி மட்டும் போட்டு கேட்குறாரு. ஓகே சார், அப்படியே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, கரெக்டாக இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நீங்கள் வெறும் சாஸ் போட்டு அதுக்கு மேலே டாப்பிங் சுற்றி சீஸ் போடாமல் சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க, இவருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓவனில் வச்சாச்சு, கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவே வரட்டும். நம்ம இப்போத்துக்கு ஃபாஸ்ட் பண்ண வேணாம், அதுக்கு $10 கேட்கும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கட்டிங் பண்ணிட்டு சாருக்கு கொடுத்துடலாம். சாருக்கு கொடுத்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகிப்போச்சு. இந்த நாளை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து Day 3ல் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய். Day 2ஓட ரெவென்யூ வந்துருச்சு. 75 கிடச்சிருக்கு. டிப்ஸ் வந்து $12.79. மொத்தம் சப்ளை சார்ஜ் வந்து 29.67. ஓகே, 58.12 டோட்டல் ரெவென்யூ. சூப்பர் போர்டு. Day 2ஓட ரெவென்யூ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களுக்கு நாளைக்கு வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், வேறு கேம் பிளேயோட வந்து சந்திக்கிறேன். அது என்ன கேமுன்னு நாளைக்கு தான் தெரியும். எனக்கே இப்போ வரைக்கும் தெரியல, நாளைக்கு வந்து சந்திக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.